ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே நம்மை இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாப்பாராக. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை வெட்கத்திற்குட்படுத்துகிற தேவன் அல்ல. ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். அவரை நம்புகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். அவர் கூட இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். சீடர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அல்ல. அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினால் மாத்திரமே ஆமேன் இந்நேரம் வரைக்கும் ஜீவனோடு அவருடைய சமூகத்திலே நிலைநிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு சில நிமிடங்கள் சில வசனங்களை உங்கள் முன்பாக வைத்து நான் ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆமேன். நம்முடைய வாழ்வுல நன்மைகளை செய்கிறவர். ஆமேன். எங்கேயோ இருந்த நம்மளை, எப்படியோ போக வேண்டிய ஆமேன் நம்மளை இன்னைக்கு அவருக்குள் நிலைத்திருக்க செய்து ஆமேன் இந்த உலகத்திலே ஆமேன் ஒரு நல்ல ஆமேன் ஸ்தோத்திரம் நன்மைகளை தந்து நல்ல மனிதனாக மாற்றி அநேகருக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர். வேண்டாம் என்று நம்மை உதறி தள்ளினவர்கள் மத்தியில, நம்மளை வெறுத்து பேசினவர்கள் மத்தியில, நம்மை ஒதுக்கினவர்கள் மத்தியில இன்னைக்கு ஜீவனோடு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரே ஆனால், நம்மை நன்மை செய்திருக்கிறாரே ஆனால் நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமேன் சில வார்த்தைகளை நான் உங்கள் முன்பாக வைத்து ஜெபிக்கலாம் ஆசைப்படுறேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தேவ சமூகத்துல ஆமீன் கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்ன என்பதை நாம் தேவ சமூகத்திலே ஆமீன் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்வுல என்னென்னமோ பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கலாம். ஆமீன். ஒருவேளை நாம் ஆமீன் பாக்கியசாலிகள் இல்லை என்று நாம் நினைத்தாலும் ஆமீன் ஒரு சில மனிதர்களுடைய உயர்வுகளும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளையும் பார்த்து நாம் அவர்களை பாக்கியசாலிகள், பாக்கியவான்கள், இவர்கள் தான் ஆமீன் இந்த உலகத்துல ஆமீன் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் அல்லது முன்னோர்களுடைய ஆமீன் ஸ்தோத்திரம் கிரியைகள் நிமித்தமாக இந்த தலைமுறைகள் அவர்கள் நன்மை பெறுகிறார்கள், ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள் என்று சொல்லி ஆமீன் சில வேளை சில ஆமீன் உயர்வுகள் இருக்கிறவர்களை நாம் பார்த்து நாம் ஆமீன் ஸ்தோத்திரம் பேசலாம். ஆனால் ஆமீன் கிறிஸ்துவுக்குள் பாக்கியவான்கள் யார்? ஆமீன் கிறிஸ்துவுக்குள் நாம் பாக்கியவான்களாய் மாற அல்லது கிறிஸ்துவினால் நமக்கு என்ன பாக்கியம் கர்த்தர் தந்திருக்கிறார், நாம் என்ன பாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டோமையானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட நாம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது மிக மிக பெரிய பாக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். காரணம், இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தங்களுடைய சூழ்நிலைகள் சாதகமான சூழ்நிலைகள் இல்லாத காரணத்தினால் தங்களை தாங்களே ஆமை ஸ்தோத்திரம் குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டு மனத்தாழ்வோடு வாழ்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆமை ஜெபித்து என்ன பலன், தேவனை ஆராதித்து என்ன பலன், ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஏதோ ஆமென் ஸ்தோத்திரம் சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஏதோ ஆமென் ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுத்துட்டேன், ஆமென் இருக்கிற நாள் வரைக்கும் இப்படியே போய்விடலாம் என்று நினைத்து ஆமென் மனவேதனையோடு தங்கள் நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகரா இருக்கிறார்கள். ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களை விட நாம் விசேஷித்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக படைத்திருக்கிறார் அல்லது தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். மத்தேயு சுவிசேஷத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம் அவர் சொல்லுகிறார், காட்டு புஷ்பங்களை பார்க்கலும் நீ விசேஷித்தவர்கள், ஆகாயத்து பறவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். காரணம், ஆமென் அவைகள் எல்லாவற்றிற்கும் உடுத்துவிக்கிற போஷிக்கிற பரமபிதா அவர்களை விட ஸ்பெஷலா உங்களை கவனிச்சுட்டு இருக்கிறார். ஆமென் அவர்களை விட ஆமென் மிக ஆமென் ஸ்தோத்திரம் கவனமாக உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இயேசு தம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆமென் கூறுவார். உண்மையாகவே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஆமென் ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் மிக 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 பாக்கியவான்களாய் இருக்கிறோம். காரணம் என்ன? இந்த பாக்கியத்தை
கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். என்னென்ன பாக்கியம் அவரை ஏற்றுக்கொண்டதனால் நாம் பெற்ற பாக்கியங்கள் என்ன என்பதை சில வசனங்களோடு உங்கள் முன்பாக ஆமென் நான் வைத்து ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆமென் ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் என்ன பாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை வேதம் சொல்லுகிறது. எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் ஆமென் ஸ்தோத்திரம் இப்படி சொல்லுகிறது. எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நாம் ஆமென் ஸ்தோத்திரம் அவரிடத்திலே மீட்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமது சுவிகார புத்திரராகும்படி நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் முன்குறித்தார். ஆமென். 7வது வசனம் ஆமென் இப்படி சொல்லுகிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே ஆமென் இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார், கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். எப்படி? 2வது வசனம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுகிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நாம் அக்கிரமத்தில் இருந்தோம், நாம் பாவத்தில் இருந்தோம், நாம் அநீதியில் இருந்தோம். ஆமென். பாவ சேற்றில் உழன்று கொண்டிருந்தோம். ஆமென். நம்மை இந்த உலக வழக்கத்தின்படி பிசாசு நம்மை இருட்டில் வைத்திருந்தால் நாம் வெளிச்சத்தை காணாதவர்களாய் மனம் போன போக்கில் நாம் மனம் ஆமென் சொன்னதெல்லாம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக, அருவருக்கத்தக்கதாக இருந்த நம்மை அவருடைய கிருபையினால் ஆமென் அவருடைய இரக்கத்தினால் அழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்த நம்மை, நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்த நம்மை அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். வேதம் அதுதான் சொல்லுகிறது. 1வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம் ஆமென் இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை மீட்டிருக்கிறது. உலகத்திலிருந்து மீட்டிருக்கிறது, உளையான சேற்றிலிருந்து மீட்டிருக்கிறது. அவர் தம்முடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி நம்மை மீட்டிருக்கிறார். இனி நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தின் அசுத்தத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க வேண்டியவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். காரணம், தம்முடைய குமாரனாகிய இயேசு ஆமென் நம்மை மீட்பதற்காக தம்முடைய ஜீவனையே அவர் கிரயமாய் கொடுத்திருக்கிறார். பாவத்தில் இருந்த நம்மளை மீட்டிருக்கிறார். யோசித்து பாருங்க. இன்னைக்கும் எத்தனையோ பேர் பாவ சேற்றில் உழந்து போய் ஆமென் சோத்திரம் நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். எத்தனையோ பேர் இன்றும் உணர்வில்லாதவர்களாய் ஆமென் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவனாகி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா ஆமென் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி நமக்கு இந்த மீட்பை கொடுத்திருக்கிறார். வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய மீட்பை கத்த நமக்கு ஆமென் நம்மை மீட்பதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 14வது அதிகாரம் இப்படி சொல்லுகிறது. ஆமென் குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். எந்த மனுஷனும் ஆமென் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை, எந்த மனுஷனும் தர முடியாத ஒரு பெரிய ஆமென் ரட்சிப்பை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். ஒருவருக்கு தேவையில்லாம ஆமென் யாருக்கும் வேண்டாத, ஒன்றுக்கும் உதவாத ஆமென் அழுக்குல கடந்த நம்மளை ரட்சிப்பதற்கு அவர் ஆமென் ஸ்தோத்திரம் சித்தம் கொண்டிருக்கிறாரே. ஆனால் நாம் அவருடைய சமூகத்தில் பாக்கியவான்களாயிருக்கிறோம். வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆமென் பாவிகளுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. நம்மளை அழிப்பதற்கல்ல, ரட்சிப்பதற்காக ஆமென் தொலைப்பதற்காக அல்ல, மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்தால் ஒரு நாள் அறியாமை என்கிறதான ஆமென் பாவத்தை ஆமென் அறியாமை நிமித்தம் பாவத்தில் இருந்தோம், பிசாசுடைய கரத்தில் இருந்தோம். பிசாசு அவனுடைய விருப்பத்தின்படி நம்மை ஆட்டி படைத்து ஒன்றும் தெரியாத நம்மை ஆமென் சோத்திரம் திரும்ப திரும்ப பாவத்திற்கு நேராக கொண்டு போய் கொண்டிருந்தான். ஆனா
அந்த இரட்சகர் மனம் இறங்கி அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு இந்த விலையேறப்பட்ட மீட்பை தந்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. இந்த உலகத்துல பணம் சம்பாதிப்பதல்ல, பணத்தை சேமிப்பதல்ல, ஆஸ்தியை சம்பாதிப்பதல்ல. நீங்கள் எதை சம்பாதித்தாலும் அவைகளை விட மிக பெரிய பாக்கியம் என் பாவத்தை மன்னித்து, பாவத்திலிருந்து என்னை மீட்டு, உலகத்திலிருந்து என்னை மீட்டு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை, மிகப்பெரிய ஒரு மீட்பை இயேசு எனக்கு தந்தாரே. ஆனால் இதைவிட பாக்கியம் எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்னவென்றால், ஆமென், தேவ சமூகத்தில் ஆமென் நாம் ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம், கிறிஸ்துவினால் நீங்க பெற்றுக்கொண்ட பாக்கியம். சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வேதனையோடு இல்லாமையோடு இருக்கலாம். ஆமென். மற்றவர்களிடத்தில் இல்லாத ஒரு மிகப்பெரிய நன்மை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். யோவான் சுவிசேஷத்திலே முதலாவது அதிகாரம் அவரை, ஆமென், முதலாவது அதிகாரத்திலே வசனம் சொல்கிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் உலகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், தேவனற்றவர்களாய், மகிமை இழந்தவர்களாய், தேவனுக்கு அருவருப்பானவர்களாய் இருந்த நம்மை ரட்சித்து மீட்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றி அப்பா பிதாவே என்று ஆமென் கூப்பிடுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரே. ஆனால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஆமென், கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம் விலையேற பெற்றது. காரணம், ஆமென், நம்மை மீட்பதற்கு யாரும் இல்லாமல் இருந்த போது, ஆமென், ஒன்றுக்கு உதவாத நம்மை மீட்பதற்காக தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு பரத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக, ஆமென் ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது, ஆமென், நாம் முதல்ல மீட்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, ஆமென், கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர், ஆமென், 3வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ரோமர், ஆமென் ஸ்தோத்திரம், 3வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் சொல்லுகிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு ஆமென் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பாவிகள் என்று பெயர் கொண்ட நாம், அக்கிரமக்காரர்கள் என்று பெயர் சூட்டப்பட்ட நாம், தேவன் அற்றவர்கள் என்று பெயர் சூட்டப்பட்ட நாம், வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று பெயர் சூட்டப்பட்ட நாம், ஆமென் ஸ்தோத்திரம், பிசாசுடைய சந்ததி என்று பெயர் சூட்டப்பட்ட நாம், ஆமென், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு அவர் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நீதிமானுக்கு கிடைக்கிற நன்மைகள் அநேகம் உண்டு. ஆமென். தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறாரே. ஆனால் நீதிமானுடைய ஜெபத்தை ஆமென் கேட்கிறவர், நீதிமானுடைய தலைமுறைகளை அப்பத்துக்கு இறக்க விடாதவர், கையேந்த விடாதவர், நீதிமானை பாதுகாக்கிறவர் என்று சொல்லி நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம நிறைய வேதத்தில் வாசிக்கலாம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆமென் மீட்டது மாத்திரமல்ல, ஆமென், ஆமென் ஸ்தோத்திரம், உளையான சேற்றிலிருந்து தூக்கி விட்டது மாத்திரமல்ல, பாவத்தை கழுவினது மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆமென் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை நீதிமானாக, எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்போ ஆமென் ஸ்தோத்திரம் ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, எப்போ ஆமென் ஸ்தோத்திரம் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீங்களோ, அப்பலிருந்து நம்மை கர்த்தர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். சகையுடைய வீட்டிலே சென்ற இயேசு கிறிஸ்து ஆமென் சகைவை பார்த்து சொல்லுவார், இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததே. அப்படியான ஆமென், ஆமென் ஸ்தோத்திரம், உலகத்துக்குரியவர்களா இருந்தோம் நாம், ஆமென் ஸ்தோத்திரம், பிசாசுக்குரியவர்களா இருந்தோம். அவருடைய ஆமென் மீட்பின் மூலம், ரட்சிப்பின் மூலம் கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினால் நான் பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்ன?
ஆமென் ஸ்தோத்திரம். அநேகர் இன்றைக்கு நன்மைக்காகவும் விடுதலைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நம்ம எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கிறோம். ஆமென், யாரையெல்லாமோ நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை விட, விடுதலையை விட ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். அவர் நம்மை மீட்டு இருக்கிறார். நான் நம்பணும். பாவத்தில் இருக்கிற என்ன அவர் மீட்டு இருக்கிறார். பாவத்தில் இருந்த என்னை ரட்சித்து இருக்கிறார். நான் நம்புறேன். காரணம், அவர் என்னை மீட்டு கொண்டதனால, ரட்சித்ததனால அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம், சமாதானமற்றவர்களாய், அசுத்தம் உள்ளவர்களாய் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த நம்மளை அவர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தின் மூலம் அவர் நம்மை ரட்சித்து நீதிமான்களாய் மாற்றி அவருடைய சமாதானத்தினாலே நம்மை நிறைத்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. இன்னைக்கும் சமாதானம் இல்லாம அலைந்து திரிகிறவர்கள் ஏராளம். இன்னைக்கும் சந்தோஷம் இல்லாம அலைந்து திரிகிறவர்கள் ஏராளம். இன்னைக்கும் வேதனையோடு அலைந்து திரிகிறவர்கள் ஏராளம். ஆனா கிருபையாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்திருக்கிறாரே. ஆனால் அவர் மூலம் நான் பெற்றுக்கொண்ட பாக்கியம், அவர் மூலம் நான் பெற்றுக்கொண்ட பாக்கியம், கிறிஸ்துவின் மூலம் அவரை நான் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால அக்கிரமத்துல மரித்திருந்தேன், பாவத்துல மரித்திருந்தேன், என்னை ரட்சித்தார், என்னை உயிர்ப்பித்தார். எப்படி? தம்முடைய ஜீவனை கொடுத்து, தம்முடைய இரத்தத்தை கொடுத்து. பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தேன், பிசாசின் அடிமையாக்கி வைத்திருந்தான். என்னை ரட்சிப்பதற்காக தம்முடைய ஜீவனை, தம்முடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி என்னை மீட்டிருக்கிறாரே. ஆனால் அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், என்னை நீதிமானாக்கி இருக்கிறாரே. ஆனால் அவருடைய சமாதானத்தை தந்தை என்னை வழி நடத்துகிறாரே. ஆனால் உலகம் தருகிற சமாதானத்திற்கு பின்னாக அல்ல, உலகம் தருகிற சந்தோஷத்திற்கு பின்னாக அல்ல, என் தேவன் தந்திருக்கிற சமாதானத்தை கொண்டு அவருக்கு பின்னாக செல்வதற்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும். காரணம், தேவனால் நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம். இந்த உலகத்தில் நாம் எதை ஆமென் சம்பாதித்தாலும் அல்லது எதை நாம் இந்த உலகத்தில் ஆமென் உயர்வாக நினைத்தாலும் அதை விட மேலானது அவரால் நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம். எந்த மனுஷனும் ஆமென் ஒரு மனுஷனுக்காக ஆமென் ரத்தத்தை சிந்த முன்வரவே மாட்டான். ஒரு வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை ஒரு நல்லவனுக்காக ஒருவன் ஜீவனை கொடுக்க முன் வந்தாலும் ஆமென் ஒரு கெட்டவனுக்காக ஒருவன் ஜீவனை கொடுக்க முன்வர மாட்டான். எந்த ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் முன் பழக்கம் இல்லாம இருந்தாலும், ஆமென் எந்த ஒரு அறிமுகம் இல்லாம இருந்தாலும், எங்கேயோ இருக்க உங்களுக்காக, எங்கேயோ இருக்கிற எனக்காக இந்த உலகத்துல 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்திருக்கிறாரே. இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்ததுனால உங்களை என்னை நீதிமானா மாற்றி இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை விட்டுட்டு நாம் வேறு எங்கேயாவது போவோமே ஆனால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கிறிஸ்துவினால் பெற்றுக்கொண்ட பாக்கியம், ஆசீர்வாதமோ நன்மையோ விடுதலை இல்லைங்க. ஆமென் மீட்பும், ஆமென் பாவ மன்னிப்பும், ஆமென் நீதிமானாக்கப்படுகிறதும், அது நிமித்தம் நமக்கு கிடைக்கிற சமாதானமுமே தேவனால் அல்லது கிறிஸ்துவினால் நாம் பெற்ற மிகப்பெரிய பாக்கியமா இருக்கிறது. வேதம் அதை நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. ஆமென் எபிரேயர்கள் நிருபம் ஆமென் 1வது அதிகாரம் ஆமென் அதனுடைய ஆமென் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆமென் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிரு சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே ஆமென் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அப்போ அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் வசனத்தினால ஆமென் ஸ்தோத்திரம் அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நமக்கு சுத்திகரிப்பை உண்டாக்கினார். எப்படி? நம்மை நீதிமானாக்கப்படுவதற்கு, நம்மை ஆமென் மீட்பதற்கு ஆமென் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? ஆமென் தம்முடைய இரத்தத்தினால், தம்முடைய வசனத்தினால் ஒரு பாவ மன்னிப்பை, நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஒரு சுத்திகரிப்பை தந்திருக்கிறார். ஆமென் அவருக்குள் ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் பாவங்கள் நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் பாவங்கள் நீங்க கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம்.
ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை விட பாக்கியம் நமக்கு வேற என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க. பாவத்துல, அக்கிரமத்துல, அழுக்குல இருந்த நம்மளை, ஆமை ஸ்தோத்திரம், தொட்டான் நாரும் சொல்ற ஆமை சூழல் இருந்த நம்மளை அவர் சுத்திகரித்து இருக்கிறார். சுத்திகரித்து ஆமை ஸ்தோத்திரம் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நாம் ஆமீன் அவரிடத்தில் நாம் பெற்ற ஆமீன் பாக்கியம், நாம் அவரிடத்தில் பெற்ற பாக்கியம், நாம் ஆமை ஸ்தோத்திரம், நம்முடைய பாக்கியம் என்னன்னா, நாம் மீட்கப்பட்டது. நம்முடைய பாக்கியம் என்னன்னு, நம்ம நீதிமான்களாக்கப்பட்டது. நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்ன? நம்மை சுத்திகரித்தது. நம்மை சுத்திகரித்தது. பாவத்தை அழுக்கற நம்மளை கழுவி அவர் சுத்திகரித்தது. ஆமை ஸ்தோத்திரம், ரத்தம் போல இருக்கிற, அதாவது ஆமை ஸ்தோத்திரம், ரத்தம் போல இருக்கிற, ரத்த கம்பளம் போல இருக்கிற பாவத்தை வெண்பஞ்சு போல மாற்றுகிற ஆண்டவர். ஆமை தாவீது சொல்லுகிறான், ஈசோப்பினால் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நான் பாவத்தில் இருக்கும்போது உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன்னு சொல்லி ஆமை தாவீது சொல்றது போல நாமும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு என்னுடைய பாவங்களரை என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி என்னை உமக்கு பிரியமானவர்களாய் மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டும். ஆமீன் ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதும் போது ஆமீன் ஸ்தோத்திரம் பக்தன் இப்படி சொல்லுகிறார், ஆமீன் ஸ்தோத்திரம், தம்மாலே தாமே ஆமீன் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணினார். ஆமீன். அவரால் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு, அவரால் தான் பாவ மன்னிப்பு உண்டு என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. ஆமீன். தீத்து 2வது அதிகாரத்தினுடைய 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்கிறவர்களாகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று. நம்மை சுத்திகரிப்பதற்காக, அவருடைய ஜனங்களாய் நிற்பதற்காக, நற்கிரியை செய்வதற்காக, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக, ஆமை ஸ்தோத்திரம், ஆமை ஸ்தோத்திரம் உள்ளவர்களாக நாம் அவரை சுகந்தரிக்க நமக்காக அவர் நம்மை ஸ்தோத்திரம் தம்மை தாமே என்ன பண்ணார்னா ஒப்பு கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எந்த மனிதனும் செய்யாத ஒரு பெரிய காரியத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த நல்ல ஆண்டவர் செய்திருக்கிறார். எப்படி? ஆமை நம்மை சொந்த ஜனமா மாற்றும்படி, அக்கிரமத்தில் இருக்கிறவங்களை, ஆமை மரித்திருக்கிறவங்களை மீட்டு ஆமீன் அவருக்குரிய சொந்த ஜனமா இருக்கும்படி, நற்கிரியை செய்யும்படி, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி நம்மை சுத்திகரித்து இருக்கிறார். எல்லா பாவங்களையும் மன்னித்து இருக்கிறார். விலையேற பெற்ற பாக்கியம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத விலையேற பெற்ற பாக்கியம். யார் ஒருவர் தேவனை ஏற்றுக்கொண்டு தங்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய ஆமை ஸ்தோத்திரம் முன்பாக தங்களை அர்ப்பணித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்து நிமித்தம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அவர்கள் ஆமென் ஆமை ஸ்தோத்திரம் அவரால் சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய ஜனங்களாக மாறுகிறார்கள். அவர்களை கர்த்தர் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. ஆமென். அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம், ஆமென், அவர் நம்மை சுத்திகரித்தது. அவர் நம்மை சுத்திகரித்தது. ஆமென். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் அப்படியே ஆமென் ஸ்தோத்திரம் ஆழ்கடல்ல எரிஞ்சு போட்டார். அவ்வளவுதான். இனி அது மிதக்காது, இனி அது தெரியாது. சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்ற. பாவத்துல ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம மரித்திருந்தோம், நாம் எப்ப அதை உணர்ந்து அறிக்கை செய்தோமோ அப்போதே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆமென் நாம் வேற என்ன பாக்கியம் பெற்றிருக்கிறோம்னா, ஆமென் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தினுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், நாங்கள் கிறிஸ்து நிமித்தம் பைத்தியக்காரர்கள், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர்கள், நீங்கள் பலவான்கள், நாங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர்கள். அப்படின்னா பவுல் ஆமென் கொரிந்து சபையை பார்த்து சொல்லும்போது, நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் ஆமென் ஸ்தோத்திரம் பைத்தியக்காரங்க, நீங்க யாருன்னா புத்திசாலிங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க யாரு? புத்திசாலிங்க. அப்படின்னா ஆமென் ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்து இல்லாம வாழ்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் உலகம் காண்பித்ததெல்லாம் செய்து சாத்தானுடைய ஆமென் அடிமையில இருந்து அறிவில்லாதவர்களாய், நம்முடைய அறிவு புத்தி மழுங்கினவங்களா மனம் போல வாழ்ந்தோம். ஆனா இப்போ கிறிஸ்துவின் நிமித்தம், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், மீட்கப்பட்டது நிமித்தம், ரட்சிக்கப்பட்டது நிமித்தம், சுத்திகரிக்கப்பட்டது நிமித்தம், நீதிமான்களாக்கப்பட்டது நிமித்தம், இப்போ நம்ம கிறிஸ்துவில நாம் என்ன பாக்கியம் பெற்றிருக்கிறோம்னா புத்திசாலிகளா இருக்கிறோம். எப்படி புத்திசாலிங்க? நமக்கு முன்னா இருக்கிற எல்லா சூழலும் நமக்கு தெரியும்.
சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியும். சாத்தான் நம்ம விளை செய்கிற சூழ்ச்சிகள் நமக்கு தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். சாத்தானுடைய கிரியைகள் தெரியும், உலகத்தினுடைய செயல்பாடுகள் தெரியும். உலகம் ஒரு மனுஷனை எப்படி வழி நடத்தும், ஒரு மனுஷனை எப்படி ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அவனை அழிவுக்கு நேராய் கொண்டு போகணும் நமக்கு தெரியும். ஆமென் அந்த அளவுக்கு உலகத்தை படிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை புத்திசாலியா மாற்றி இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். சில சமயங்கள்ல ஆமென் போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறவங்க ஆமென் சில நல்லது கெட்டதுக்கு தெரியாம ஆமென் ஸ்தோத்திரம் மனதில் தோணதெல்லாம் செய்வாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் எங்க அவங்க படுக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் சரி, ஆமென் படுக்கணும்னு நினைச்சிட்டு அங்க போய் படுத்துருவாங்க. அவங்க அறியாமலேயே போய் படுத்துருவாங்க. சாக்கடையா இருக்கட்டும், நாய்களுக்கு இடையில இருக்கட்டும், பன்னிக்கூட்டத்திலயா இருக்கட்டும், ஆமென் எப்படி வேணாலும் படுக்கிறதுக்கு. ஏன்னா அவனுக்குள் இருக்கிற அந்த போதை அவனை புத்தீனமான காரியத்தை செய்ய வைக்கிறது. அதே போலதான் ஆமென் ஸ்தோத்திரம் சில சந்தர்ப்பங்களை ஆமென் மன மேட்டிமையினால பிசாசு நம்மளை ஆமென் மன மேட்டிமையை கொண்டு போட்டு பலவிதமான அசுத்த கிரியைகளை செய்ய வைப்பான். மனம் போன போக்குலாம் நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். இதனால நம்ம என்ன ஆகுறோம்னா தேவ மகிமை இழக்கிறோம். ஆனா பவுல் கொரிந்து பார்த்து சொல்றார், ஆமென் நாங்க ஒருவேளை கிறிஸ்துவின் நிமித்தம் புத்திசாலிகள் இல்லாம போனாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் புத்திசாலிகளா இருக்கிறீங்க. உங்களுக்கு நல்லது என்ன கெட்டது என்ன எல்லாம் உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு என்னன்னு ஆமென் ஸ்தோத்திரம் கிறிஸ்து உங்களை வழி நடத்துறார். நீங்க புத்திசாலியா இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய ஆமென் பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் பாருங்க. ஆமென் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்ன? ஒன்னு, நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 2, நாம் ஆமென் ஸ்தோத்திரம் மீட்கப்பட்டிருக்கிறோம். 3, ஆமென் ஸ்தோத்திரம் நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். 4, ஆமென் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை ஆமென் புரிந்து கொள்ளுகிற அறிந்து கொள்ளுகிற ஆமென் ஞானத்தை புத்திசாலித்தனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். 4 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நம்மை பலவான்களாய் மாற்றி இருக்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் ஆமென் கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்ன? கிறிஸ்துவினால் நாம் பலவான்களாய் இருக்கிறோம். ஆமென் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தினுடைய 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய ஆமென் இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்றே. அப்படின்னா ஆமென் கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக்கொண்ட ஆமென் ஸ்தோத்திரம் பாக்கியம் என்ன? கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். நாம் பலவான்களாய் இருக்கிறோம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல புஷ்டியோட பலத்தோடு இருந்த இந்த ஆமென் ஸ்தோத்திரம் நிருபங்களை ஆமென் தீத்துவுக்கோ அல்லது தீமோத்தேயுவுக்கோ எழுதவில்லை. பல பிரச்சனைகளிலும் பல போராட்டத்திலும் பல நெருக்கத்தில் 2 தீமோத்தேயுடைய கடைசி அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் தீமோத்தேயு இப்படி தீமோத்தேயுவுக்கு பவுல் இப்படி எழுதுவார், நல்ல விசுவாசத்தினால் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஆமென் ஸ்தோத்திரம் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் ஆமென் ஸ்தோத்திரம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானா ஆமென் பல போராட்டங்கள் வந்தது, பல நெருக்கங்கள் வந்தது. ஆமென் ஸ்தோத்திரம் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆமென் கிறிஸ்துவின் நிமித்தம் ஆமென் ஸ்தோத்திரம் நான் ஆமென் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கிறேன்? ஆமென் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுல நான் எப்படி இருக்கிறேன்? உபத்திரவமோ பிரச்சனையோ போராட்டமோ மரணமோ பசியோ பட்டினியோ ஆமென் வேறு எந்த காரியமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காத என்பதுல நான் உறுதியா இருக்கிறேன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, நான் ஒருவேளை சரீரத்துல பலவீனனா இருந்தாலும் கிறிஸ்துவில நான் பலசாலியா இருக்கிறேன். நான் சரீரத்துல பலவீனனா இருந்தாலும் கிறிஸ்துவில நான் பலசாலியா இருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் நாம் கிறிஸ்துவினால் பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்ன? ஒருவேளை நீங்க பலவீனர்களா இருக்கலாம், சோர்ந்து போய் தளர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் ஆமென் பலவீனர்கள் அல்ல, கிறிஸ்து உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் ஸ்தோத்திரம் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் அவருடைய பலவீனத்துல ஆமென் கர்த்தர் அவனை தாங்கினார். வேதம் சொல்லுகிறது ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி, ஆண்டவரே ஒரு முள் என்ன குத்துகிறது என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணும்போ ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார், பவுலே உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும். ஆமென் நீ கவலைப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஒருவேளை பலவீனம் அப்படி இருக்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஏதோ ஒரு பலவீனத்துல ஆமென் ஸ்தோத்திரம் சிக்கி வேதனையோடு இருக்கலாம். ஆனா உங்களை பலப்படுத்துகிறவர் உங்களை கைவிட மாட்டார், நிலைத்திருக்க செய்வார். ஆமென் நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாக்கியம் அவருடைய பலனை நமக்கு தந்து இந்த உலகத்தில் நிலைத்திருக்க
நிலைத்திருக்க செய்வாராக. நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து நாம் செபிப்போம். ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். அவருக்காய் வாழுவோம், நிலைத்திருப்போம். அந்த பாக்கியத்தை விட்டுவிடாதபடி பரலோராஜ்யத்தின் அவகாசிகளாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக செபிக்கிறேன். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் பெற்றுக்கொண்ட பாக்கியங்களை ஆமென் நாங்கள் தியானிக்க நீர் செய்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பாவத்தில் இருந்த எங்களை மீட்டு நீதிமான்களாய் மாற்றி சுத்திகரித்து எங்களை புத்திசாலிகளாகவும் பலசாலிகளாகவும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க உமக்காய் வாழ நீர் செய்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆமென் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னோடு ஜெபிக்கிறவங்க யாராவது பலகீனத்தோடு இருந்தால் உம்முடைய பலத்தால் இடைகட்டி சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி ஆமென் உமக்கென்று ஓடத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுங்க, கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க, நன்மைனால நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.